வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். கோபி இனியா அவரை விட்டு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு. அதுக்கப்புறமா கார் எடுத்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப போதையில் இருக்கிறதுனால ஒரு கல்லை கொண்டு போய் மோதிடுறாரு காரை விட்டு இறங்கி வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் நிதானமே இல்லாததுனால அப்படியே அங்கேயே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. அந்த பக்கமாக போகிற எல்லாருமே இங்கே பாரு ஒருத்தன் குடிச்சு விழுந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பக்கமாக போன 2 பேர் வந்து இறங்கி வந்து கோபி பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா படித்த ஆள் மாதிரி தெரியுது. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவர் இப்படியே எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோபி பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஃபோன் எடுத்து இப்போ ஒய்ஃப்னு போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. பாக்கியாவுக்கு இப்போ அந்த காலிங் வருது. இவர் இதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க பாக்கியா. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. வேறொருத்தரோட வாய்ஸ் கேட்டதும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஃபோனில் பேசுகிறவர் இப்போது பாக்கியாட்ட சொல்கிறாரு, உங்களோட வீட்டுக்காரர் குரோம்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ரயில்வே கேட் பக்கமாக குடிச்சு விழுந்து கிடக்குறாருமா அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல போதையில் இருக்கிறாரு, அவரை வந்து கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா பதில் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட அந்த ஆள் சொல்கிறாரு, என்னப்பா ஃபோன் பண்ணேன் பதிலே சொல்லாமல் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டெய்லி இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவார் போல அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்கிறாரு. எழில் இப்போ அங்கே வராரு. எழில்கிட்ட இப்போ ஃபோன் வந்த விஷயத்தை பற்றி பாக்கியா சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, விடுமா அந்தால் எப்படி போனால் நமக்கு என்னம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்கிறியா எழில், விஷயம் தெரிஞ்சும் நம்ம எதுவும் பண்ண வேணாமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அவர் கெட்டவராகவே இருந்துட்டு போட்டுமா, ஆனால் நம்ம அப்படி இல்லைல்லம்மா, வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எழிலும் பாக்கியாவும் இப்போ கோபியை தேடி போகிறாங்க. கோபி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. என்னடா இவர் இப்படி விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. வாமா நம்ம அப்படியே போயிடலாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு எழில். இந்த நிலைமையில எப்படிடா விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நம்ம வேணா போலீஸ்க்கு கால் பண்ணுவோமா, குடிச்சிட்டு டிரைவ் பண்ணாரு அப்படின்னு உள்ள பிடிச்சி போடட்டுமா அப்படின்னு சொல்றாரு எழில். சரிம்மா வேண்டாம், இவரை கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல போய் விட்டுலாம் அப்படின்னு எழில் சொல்றாரு. அதெல்லாம் சரியா வருமா எழில் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நமக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று இவரை கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் விடணும், இல்லை அவரை இங்கே விட்டுட்டு வரணுமா அப்படின்னு எழில் சொல்றாரு. அவங்க என்னதான் கெட்டது பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு திருப்பி நல்லது தான் பண்றோம், அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கட்டும், இல்லாட்டி போட்டுமா அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, பைக் இங்கேயே இருக்கட்டுமா, நான் காலையில வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட கார்லயே போய் வீட்டுல போய் விட்டுலாமா அப்படின்னு சொல்றாரு எழில். பைக் இங்கே நின்னா சேஃப்டியா இருக்குமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. அங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற ஆள்கிட்ட இப்ப எழில் கேட்கிறாரு, பைக் இங்க விட்டுட்டு போனா சேஃப்டியா இருக்குமா சார் அப்படின்னு கேட்கிறாரு. இது மோசமான ஏரியா தம்பி, 5 நிமிஷம் பைக்கை நிப்பாட்டிட்டு போனாலே தூக்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. பாக்கியா சொல்றாங்க, நீ பைக்ல வாடா, நீ கார் ஓட்ட சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, நானே வண்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க நிக்கிற ஆள்களோட ஹெல்ப்போட இப்போ கோபியை தூக்கி காருக்குள்ள உட்கார வைக்கிறாரு எழில். கோபியை காரோட முன் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. பெல்ட்டை போட்டு விடுடா எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் பாக்கியாட்ட கேட்கிறாரு, நீ உண்மையிலே வண்டி ஓட்டிட்டு போயிருவியாமா, அவர் வேற பக்கத்துல உட்காந்துட்டு புலம்பிட்டே வருவாரேமா அப்படின்னு கேட்கிறாரு. யார் புலம்புனா நமக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ கார் ஓட்டிட்டு வராங்க. எழில் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாரு. கோபி இப்போ போதையிலேயே உளறிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. கார் ஓடுது, ஆனா என் முன்னாடி இருக்கிற ஸ்டியரிங்க காணுமே அப்படின்னு தேடுறாரு. என் பக்கத்துல இருக்க ஸ்டியரிங்க தூக்கி உங்க பக்கத்துல வச்சுட்டீங்களா டிரைவர் அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையிலேயே நீங்க கார் சூப்பரா ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன என் பக்கத்துல ஒரு ஜென்ஸ் டிரைவர் தானே உட்காந்துட்டு இருந்தாரு, திடீர்னு எப்படி லேடி டிரைவர் ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பெண்கள்லாம் பரவாயில்ல, இப்போ டிரைவர் வேலை கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. என் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தி இருக்கிறாளே, அவ பேரு பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்றாரு கோபி. என் கூட இருந்தப்பெல்லாம் அவ ஒண்ணுமே தெரியாம அமைதியா தான் இருந்தா, ஆனா இப்பெல்லாம் எவ்வளவு கெத்தா இருக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அவ இங்கிலீஷ் கிளாஸுக்குலாம் போக ஆரம்பிச்சுட்டா, என்ன பார்த்து எஸ்கியூஸ் மீ டோன்ட் ஃபாலோ மீன்லாம் இங்கிலீஷ் பேசுறா அப்படின்னு சொல்றாரு. ஆளே ரொம்ப மாறி போயிட்டா அப்படின்னு புலம்புறாரு. இப்போ கோபிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் வைப்ரேட் ஆகுதுல, பார்க்காமலே சொல்லுவேன் இது ராதிகா தான் அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த ராதிகானால தான் என்னோட வாழ்க்கையே போச்சு, என்னோட நிம்மதியே போச்சு அப்படின்னு புலம்புறாரு கோபி. பேரை பாரு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.